கன்னிராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். 2024 நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம், தமிழ் மாதங்களில் 3வது மாதம் ஆனி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், எந்த விஷயங்களை செய்யலாம், எந்த விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கன்னிராசி, உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதி. 10ஆம் இடம் தொழில், அந்தஸ்து, புகழ், கௌரவம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கும் 1ஆம் இடம் உங்கள் ராசி அதிபதியும் புதன் 10ஆம் இடத்திலே இந்த மாதம் 15ஆம் தேதி வரை ஆட்சி பெற்று சென்றிருக்கிறார். அதாவது ராசி அதிபதி ஆட்சி, 10ஆம் இடத்து அதிபதி ஆட்சி. அது ஒரு சிறப்பான நிலை. அதாவது புகழ், தன்னுடைய புகழ் அதிகரிக்கும், அந்தஸ்து அதிகரிக்கும், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அதிகரிக்கும். ஏனென்றால் ராசிநாதன் அவர் தான். அப்போ தெளிவான சிந்தனை, ஆரோக்கியம், இது போன்ற எல்லா நல சிறப்புகளும் அமையும். ஏன்னா ராசிநாதனும் புதன் 10ஆம் இடத்துக்கு உரிய புதனும் ஆட்சி பெற்று சென்றிருக்கிறார் 15ஆம் தேதி வரை. இது ஒரு சிறப்பான நிலை. அப்போ தொழில் சம்பந்தமான வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும். புதிய தொழில் தொடங்குதல், தொழிலை விரிவுபடுத்துதல், தொழில் மூலமாக வருமானங்கள், தொழிலில், அதாவது புதன் அறிவு கிரகம். அப்ப தொழிலிலே புதிய யுக்திகளை கையாளக்கூடிய சூழ்நிலை இருக்கும் 10ஆம் இடத்திலே புதன் செஞ்சிருக்கும் பொழுது. அதுவும் புத ஆதித்ய யோகம் வேற, சூரியனோடு சேர்ந்து செஞ்சிருப்பார். ஆக தொழிலிலே புதிய யுக்திகளை கையாண்டு அதிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். 15ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், 11ஆம் இடம் நம்மளுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் பூர்த்தியாகக்கூடிய இடம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம் 11ஆம் இடம். மூத்த சகோதரம், நெருங்கிய நட்பு வட்டாரங்கள். 11ஆம் இடம் என்பது தன்னுடைய சித்தப்பா வகையையும் குறிக்கக்கூடிய இடம். ஆக இந்த 11ஆம் இடத்திலே சஞ்சரிப்பார் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் புதன். அது இதைவிட சிறப்பான பலன். பொதுவாகவே ராசிநாதன் 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கும் போது எந்த காரியத்திலும், எடுத்த காரியத்தில் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். தன்னுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய நிலையாக இருக்கும். 15ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் சஞ்சரிக்கும் பொழுது, அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம். 9ஆம் இடம் என்பது தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம், தனக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை குறிக்கக்கூடிய இடம். ஆக இந்த 2க்கும் 9க்கும் உடைய சுக்கிரன் இந்த மாதம், அதாவது ஆனி மாதம் 23ஆம் தேதி வரை ராசிக்கு 10ஆம் இடத்திலே சென்றிருக்கிறார். தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே சென்றிருக்கிறார். புதன் செஞ்சிருக்கிறார், ராசிநாதனும் செஞ்சிருக்கிறார். அந்த இடத்து 10ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார். சுக்கிரன் செஞ்சிருக்கிறார், சூரியன் செஞ்சிருக்கிறார். ஆக இந்த மாதம் 10ஆம் இடம் வலுவடைகிறது. தொழில் சம்பந்தமான அனைத்து விதமான முயற்சிகளை எடுப்பதற்கு சிறப்பான காலம். பொதுவாக 2ஆம் இடங்கிறது வருமானம், 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம். அப்போ 2ஆம் இடத்து அதிபதி 10ல் இருந்தால் தொழில் மூலமாக வருமானங்கள் பெருகக்கூடிய மாதம். இன்ன வரைக்கும் கஸ்டமரே இல்லாதவங்களுக்கு இந்த மாதம் தொழில் சம்பந்தமாக பெரிய ஒரு முன்னேற்றம் இருக்கும். அல்லது தொழிலிலே புதிய யுக்திகளை கையாண்டு நிறைய வருமானங்கள், வாடிக்கையாளர்களை பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக இந்த 2க்குடையவன் 10ஆம் இடத்திலே சென்றிருக்கும் பொழுது தொழிலிலே வருமானம் ஏற்படும் அதிக அளவிலே. அடுத்ததாக 9ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கும் போது தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க. ஆக உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசு சம்பந்தமான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. இந்த 9, 10 சம்பந்தப்படும் பொழுது 9ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்திலே இருக்கிறார். இந்த 10ஆம் இடத்து அதிபதி 10லே ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார். 9, 10 சேர்க்கை இருக்கும் பொழுது தர்ம கர்மாதிபதி யோகம். ஆக அரசு சம்பந்தமான முயற்சிகளிலே உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பும், அரசு சம்பந்தமான திட்டங்களை பெறுவதற்கும், அரசு சம்பந்தமான அனுகூலங்களை பெறுவதற்கும் மிகச்சிறப்பான காலம். ஏனென்றால் சூரியனும் அங்கே இருக்கிறார், அரசு கிரகம். ஆக இந்த மாதம் சுக்கிரனும் உங்களுக்கு அனுகூலமாகவே செஞ்சிருக்கிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், தகவல் தொடர்பு ஸ்தானம். 3ஆம் இடம் என்பது நம்மளுடைய நமக்கு கீழ் அசிஸ்டண்டாக இருக்கக்கூடியவங்களை குறிக்கக்கூடியது 3ஆம் இடம். 3ஆம் இடங்கிறது மாமனார் ஸ்தானமும் 3ஆம் இடம் தான். அதேமாரி 8ஆம் இடம், 8ஆம் இடம் என்பது விபத்து ஸ்தானம், 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். ஆக இந்த 3க்கும் 8க்கும் உடைய செவ்வாய் 8ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று சென்றிருக்கிறார் இந்த மாதம் ஆனி மாதம் 28ஆம் தேதி வரை. ஆக 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் ஆட்சி செய்வது சிறப்பு, ஆயுள் சம்பந்தமான வளர்ச்சி. ஆனாலும்
மூன்றாம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பில்லை. ஆட்சி பெற்று இருந்தாலும் கூட 3ஆம் இடம்ங்கிறது என்ன? புதிய முயற்சி. புதிய முயற்சியிலே ஒரு சில தடை தாமதம் இருந்து அதுக்கப்புறம் நடக்கும். செவ்வாய்னா வேகம் இல்லையா? அதனால கண்டிப்பா வண்டி வாகனங்கள்ல கவனமா இருக்கணும். அதே போல தன்னுடைய புது முயற்சிகள்ல எந்த விதமான படபடப்பும் இருக்கக்கூடாது, வேகத்தை காட்டக்கூடாது. கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கணும். அதே போல இளைய சகோதர வழி சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். ஏன்னா 3ஆம் அதிபதி 8ல் மறைஞ்சா 3ஆம் இடம் இளைய சகோதரன் இல்லையா? இளைய சகோதர வழி சில சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். அதனால் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. அதே போல 3ஆம் இடங்கிறது ஒப்பந்த ஸ்தானம், கையெழுத்து ஸ்தானம். ஆக 3ஆம் இடம் அதிபதி 8ஆம் இடத்துல மறையும் பொழுது இந்த மாதம் கண்டிப்பாக யாருக்கு ஜாமீன் கையெழுத்தோ ஒப்பந்தமோ பத்திரப்பதிவோ எதுவும் செய்யக்கூடாது. அதுவும் குறிப்பாக நிலம், பூமி செவ்வாங்கிறது நிலம் சம்பந்தப்பட்டது இல்லையா? அதனால நில சம்பந்தமான ஒப்பந்தமோ நில சம்பந்தமான கையெழுத்தோ நில சம்பந்தமான பத்திரப்பதிவோ இந்த மாதம் தவிர்ப்பது கன்னிராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பானதாக இருக்கும். வண்டி வாகனங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள, அதாவது 28ஆம் தேதி வரைக்குமே செவ்வாய் 8ல் தான் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது சிறப்பு. இருந்தாலும் இந்த விஷயங்களில் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதி. 12ஆம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம். 12ஆம் இடம் என்பது கட்டில் சுகத்தை கொடுக்கக்கூடிய இடம். 12ஆம் இடம் வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம். ஆக இந்த 12ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்திலே சூரியன் சஞ்சரிக்கிறார். பொதுவாக 12ஆம் இடத்து அதிபதி 10ல் சஞ்சரிக்கும் பொழுது தொழில் சம்பந்தமாக அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும், நிறைய பேரை சந்திக்க போக வேண்டியிருக்கும், நிறைய விஷயங்கள், அதாவது அலைச்சல், நிறைய டிராவலிங் இருந்துகிட்டு இருக்கும். ஆனாலும் 10ஆம் இடத்துல சூரியன்கிறது திக்பலம். சூரியன் வலுவாக இருக்கிறார். பொதுவாக 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் அது வலுவான அமைப்பு. அதாவது சூரியனுக்கு திக்பலங்கிற ஒரு பலம் கூடுது. ஆக 10ஆம் இடம் முழுமையான வலுவடைகிறது. ஏற்கனவே அங்கே புதன் ஆட்சி, அது ஒரு வலு. அடுத்தது 2-9 கூடிய சுக்கிரன் அங்கே இருக்கிறாரு. அடுத்தது சூரியன் இந்த மாதம் முழுவதுமே திக்பலம் அடைஞ்சு அந்த இடத்துல சஞ்சரிக்கிறார். ஆக இந்த மாதம் தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகள் எடுப்பதற்கு சிறப்பான மாதம், தொழிலை விரிவுபடுத்துவதற்கு சிறப்பான மாதம், தொழிலில் வருமானங்கள் பெறக்கூடிய மாதம், தொழில் சம்பந்தமான புதிய யுக்திகளை கையாண்டு தொழில் சம்பந்தமான புதிய வெற்றிகளை பெறக்கூடிய மாதமாக அமையும் கன்னிராசிக்காரர்களுக்கு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.